வணக்கம் எனது அருமை மாணவ செல்வங்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளியில் நம்ம பார்க்க போகிறது தேவாரம். என்ன மேம் ஒரே பக்தியாக இருக்குது? சென்ற காணொளியில் திருவருட்பா பார்த்தோம், ராமலிங்க அடிகளாரோடது. இப்போ தேவாரங்கிறீங்க, திருஞான சம்பந்தரோடது. ஒரே பக்தியாக இருக்கே அப்படின்னு சொன்னால், பக்திக்கு வயதில்லை. பக்திக்கு வயதில்லை. பக்திங்கிறது ஏன் வேணும் அப்படின்னு சொன்னால், நாம் சோர்வடையும் நேரத்தில், மனச்சோர்வடையும் நேரத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது, என்றென்றும் உறுதுணையாக இருக்கக்கூடியது பக்தி ஒன்று தான். அதுதான் நமக்கு நம்பிக்கை, தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் மறுபடியும் நமக்கு உத்வேகத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரே சக்தி பக்திக்கு தான் உண்டு. நம்மளை நாமளே எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை நாமளே சீர் பண்ணி கொள்வதற்கான ஒரு சிறந்த வழி பக்தி தான். அதனால தான் உங்களுக்கு பக்தி இலக்கியத்தை பாடத்தில் வச்சுருக்காங்க. அந்த இதில் முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது, இப்போ நடத்த போகிற பாடம்தாம்மா திருஞான சம்பந்தர். அவரெல்லாம் 5 வயசுலேயே பக்திமானாக திகழ்ந்து ஞானியாகவே மாறிவிட்டவர் ஞான சம்பந்தர்லாம். அவரை பற்றிய செய்திகளை தான் இன்றைக்கி நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். உங்கள் புத்தகத்தில் மிக குறைவாக தான் கொடுத்துருக்காங்க அவரை பற்றிய குறிப்புகள். காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க சென்னை மாநகரத்தை மையமாக வச்சு இந்த பாட இயலை அமைத்திருக்கிறதுனால அவங்க இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான், முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஞானசம்பந்தர் பற்றிய, சைவக்குறவர்கள் பற்றிய ஒரு அறிவும் உங்களுக்கு பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வெறும் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது உங்களுக்கு. அது சம்பந்தமான மற்ற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் இன்றைக்கி காணொளியில் நாம் அந்த ஞானசம்பந்தர் யார், சைவக்குறவர்கள் யாரெல்லாம், அவங்களை பற்றிய ஒரு குறிப்பும் நூல்வெளியும் உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூல்வெளி நுழையும் முன் இதோட இந்த காணொளியை நான் முடிச்சுப்பேன். அடுத்த காணொளியில் தான் இந்த பாடலை நான் விளக்க போகிறேன். சரியா? புரிஞ்சுதா? ஸோ உங்களுக்கு தான் கதை கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கிட்டத்தட்ட இதுவும் கதை தான். என்ன நடந்த கதை, ரியல் ஸ்டோரி, அதுக்கு ஆதாரங்களோடு சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் கவனமாக நீங்கள் இந்த கதையை கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பக்தி என்ன, நம்மளுடைய தெய்வங்கள்லாம் யார், என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த காணொளியில் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். போகலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நீ உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். சொல்லலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலை வணங்கி வணங்குதும் நாங்கள். எதுவாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு டூல், ஆயுதமாக இருக்கக்கூடியது என்ன? மொழி தானே, நம்மளுடைய தாய்மொழி தானே. அதன் மூலமாக தானே நீங்கள் அறிவை வளர்த்து கொள்கின்றீர்கள். அதனால் முதல்ல தமிழை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடப்பகுதிக்குள்ளே நம்ம போகலாம். சரியாம்மா? சரி. இப்போ உங்கள் நுழையும் முன், அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தேவார பாடலை எழுதியவர் யாருன்னு சொன்னேன்? திருஞான சம்பந்தர்னு சொன்னேன். கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவே சொல்ல போகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சின்ன வகுப்புகளில் படிச்சிருக்கீங்க, 63 நாயன்மார்கள், அதை சொல்லக்கூடியது தான் திருத்தொண்டர் புராணம், சேக்கிழார் எழுதிய நூல். அது சைவ மதத்தை தழுவிய சிவபெருமானை பக்தர்கள், அவருடைய பெருமை என்ன, அதையெல்லாம் சொல்லக்கூடியது 63 நாயன்மார்கள் கதையை சொல்லக்கூடிய பெரிய புராணம். அதே மாதிரி உங்களுக்கு ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், இது வைணவ மதத்தை சார்ந்தது. மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடியவங்க, அவங்க பாடிய பாடல்கள், அவங்க சொன்ன விஷ்ணுவினுடைய
பெருமைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதை பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த தேவாரம் இதெல்லாம் என்னது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 63 நாயன்மார்கள் கூட சைவ குரவர்கள் 4 உண்டு. சைவ குரவர்கள் 4 உண்டு. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா, அது சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். புரியுதா? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர், இவங்கள தான் சைவ குரவர்கள் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் சுந்தரர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மாணிக்கவாசகர் ரொம்ப பின்னாடி வாழ்ந்தவர். அதனால தான் மாணிக்கவாசகர் பாடிய கிட்டத்தட்ட பக்தி இலக்கியம்தான் இது. ஒரே மாதிரியான பாணியில் தான் இருக்கும். ஆனால் காலம் வேறு, ரொம்ப கொஞ்சம் அதிகமான காலங்கள் கடந்து தான் மாணிக்கவாசகருடைய பாடல்கள்லாம் கிடைக்க பெற்றது. அதனால் அவர் பாடியதை திருவாசகம்னு தான் சொல்லுவாங்க, மாணிக்கவாசகர் பாடிய பாடல்களை. ஆனால் அதுவே அப்பர், சுந்தரர், சம்பந்தர் பாடியது மூவர் தேவாரம்னு சொல்லுவாங்க. மூவர் பாடிய தேவாரம். ஏன்னா அவங்களுடைய காலகட்டங்கள் கிட்டத்தட்ட நெருக்கமான காலகட்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் அப்பரும் ஞான சம்பந்தரும் ஏக காலத்தினர். அப்பருக்கு ஒரு 80 வயசெல்லாம் இருக்கும்போது ஞான சம்பந்தருக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஏக காலத்தினர், ஒரே காலத்தில் வாழ்ந்த ஞானிகள் அவங்கெல்லாம், புலவர்கள். அதனால் இன்னும் சொல்லப்போனால் சம்பந்தர், திருஞான சம்பந்தர் தான் அப்பரே அப்படின்னு விழித்தது. அதனால தான் அவருக்கு அப்பர்னு பேர் வந்தது. இல்லைன்னா அவர் பேர் என்ன? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர், அதுதான் அவருடைய பெயர். ஸோ மூவர் பாடிய தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் பாடியதை மட்டும் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு ஒரு பழஞ்சொல் உண்டு. அந்த அளவுக்கு உருகி 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 இறைவனை பாடியவர்கள் இவங்க 4 பேருமே. அதனால தான் அவங்க சைவ குரவர்கள், குறவர்கள் இல்லை, குரவர்கள் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இவங்க 4 பேரையும். இது ஒரு செய்தி. அடுத்தது, இவங்க எல்லாரையும் எப்படி இறைவன் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது ஒரு சுவையான செய்தி. ஈஸியாக மனசில் பதிகிற மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என் மாணவர்களுக்கு அது எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை உங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இதிலேருந்து சில கேள்விகள் வரும். அதனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லட்டானா இலக்கியம் படிக்கும்போது உங்களுக்கு அதில் ஒரு ஆழமான ஒரு நாலெட்ஜ், அறிவு வேணும். சரி, அது சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு, சொல்ல முடியுங்கிறதுனால அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்பரை எப்படி ஆண்டவன் ஆட்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூளை நோயை கொடுத்து, சூளைனா ஒரு விதமான வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி, அதுதான் சூளை நோயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த சூளை நோயை கொடுத்து தான் அப்பரை திருநாவுக்கரசரை ஆட்கொண்டார் இறைவன். ஏன்னா அவர் சைவ மதத்தில் பிறந்திருந்தாலும் அவர் சமண மதத்தை சார்ந்து மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இவர் அவை புலவராக இருந்து அங்கே தான் அவர் இருந்தார். மாறிட்டார், அவர் சமணராக மாறிவிட்டார். அப்புறமா அவரை மறுபடியும் நம்ம சைவ மதத்துக்கு கொண்டு வரணும்னு அவரை வளர்த்த திலகவதியார், அவங்களுடைய அக்கா தமக்கை, அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா தான் வளர்த்தாங்க திருநாவுக்கரசரை. அவங்களுடைய விருப்பப்படி அவர் மறுபடியும் சைவ மதத்திற்கு வர வேண்டும் என்று சிவபெருமான் அவருக்கு சூளை நோயை கொடுத்து, அந்த வயிற்று வலி தாங்க முடியாமல் எங்கே போயும் எந்த மருந்தை சாப்பிட்டும் குணமடையலை அப்படின்ன உடனே அவருடைய கனவுல, நீ இந்த இடத்துல நீ பதிகங்கள் பாடு என்னை பற்றி, உன் சூளை நோய் குணமடையும் என்று சொல்ல அந்த ஊருக்கு போய் அந்த கோவிலிருந்து அவர் பதிகங்கள் பாடி, பதிகம் அப்படின்னா 10 பாடலாக 100 பாடல்கள் பாடுவது தான் பதிகம். 10 பாட்டு, ஒவ்வொரு தலைப்பிலையும் 10 பாட்டு, அப்படி 10 பாடல்கள், 10 × 10
100 100 பாடல்கள் பாடுவது தான் வந்து பதிகம்னு சொல்லுவோம். அப்படி என்னை பற்றி நீ பதிகம் பாடு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வைத்தவலி தாங்க முடியாமல் அங்கே போய் பதிகங்கள் சிவபெருமானை பற்றி பாட 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 அவருடைய சூளை குணமடைந்தது. அதுக்கப்புறம் அவர் முழுமையாக சைவ மதத்திற்காக தொண்டாற்றினார் 80 வயசு வரைக்கும். கோவில்களில் திருப்பணி செய்து கிடப்பதே தன்னுடைய வாழ்நாள் பூரா அப்படியே கழித்தவர் யார்? நாவுக்கரசர் அப்பர். அப்படி சூளை கொடுத்து ஆட்கொண்டார். சரியா? ஓலையை காட்டி ஆட்கொண்டது சுந்தரரை. உன்னுடைய சந்ததியினரே எனக்கு அடிமை என்று ஒரு ஓலைச்சுவடியை காமிச்சு அதன் மூலமாக அவருக்கு யார் என்பதை உணர வைத்து அவரை வந்து தன்வசமாக்கி கொண்டார் இறைவர். அப்படி ஓலை கொடுத்து ஆட்கொண்டது சுந்தரரை. பாலை கொடுத்து ஆட்கொண்டது சம்பந்தர். சின்ன பிள்ளையிலேயே அவங்க அப்பா படித்துறையில் உட்கார வச்சுட்டு குளிக்க போனார். இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்கள். அவர் பசியால் அழுதார். உடனே உமாதேவி பார்வதி தேவி வந்து சிவபெருமானோடு அந்த இடத்துல எழுந்தருளி தன்னுடைய பாலை கொடுத்து அவருக்கு வந்து ஞானப்பால் ஊட்டினார் என்று நாம் கதை கேட்டிருப்போம் இல்லையா? அதனால் பாலை கொடுத்து ஆட்கொண்டது ஞான சம்பந்தர். இவர் தான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் ஞான சம்பந்தர். அவர் பாடிய பாட்டை தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாடநூலில். மாணிக்க வாசகரை வந்து காலை காட்டி ஆட்கொண்டார். அவருடைய திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய திருப்பாதங்களை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையே சொல்லி பாடுவார் நிறைய இடங்களில். அவருடைய ஆசைக்கு இணங்க தன்னுடைய பாதங்களை வந்து அவருக்கு தரிசனம் காட்டி அதன் மூலமாக ஆட்கொண்டார் யார? மாணிக்க வாசகரை. இப்படி சூலை ஓலை பாலை காலை கொண்டு ஆட்கொண்டார்கள் இவர்கள் நால்வரையும் என்ற ஒரு சுவையான விஷயம் உண்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. எனக்கு தெரிந்ததனால் உங்களுக்கு நான் இதை பகிர்ந்தேன். உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நான் இதை சொல்கிறேன். சரியாம்மா? இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம போக வேண்டாம். இதுக்கு மேலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஒரு நாள் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இவங்களை பற்றினது இருக்குது. ஆனால் நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்டெப்த்து போகணும்னு நான் ஆசைப்படலை. ஏன்னா பாடல் என்னமோ 4 வரி தான். அதனால் அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு நம்ம போக வேண்டான்னு நினைக்கிறேன் நான். சரியா? ஸோ இப்போ பாடப்பகுதிக்கு வந்துடலாம். நம்ம இவ்வளோ போதும். நீங்கள் சைவக்குறவர்கள் பற்றி நீங்கள் தெரிந்தது இவ்வளோ போதும். இனிமேல் நுழையும் முன் பாடப்பகுதியில் என்ன தேவையோ இனிமேல் அதை சொல்கிறேன் நான். நுழையும் முன் பாருங்கள். இதில் ஒருவரான யாரை சொன்னேன்? ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அவர் பாடிய ஒரு தேவார பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தேவார பாடல், இந்த பதிகம் பாடியது பின்னணி வந்து ஒரு குட்டி கதை. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். நுழையும் முன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நகரத்தின் வெளிப்பாடு கோவில் திருவிழா. மெயினாக இங்கே என்னன்னு சொன்னால் கபாலீஸ்வரர் கோயில் திருமயிலாப்பூர், மயிலை இருக்கு இல்லையா, மயிலாப்பூர், அங்கே வந்து கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உள்ள பெருமை, அங்கே என்னென்ன விழாக்கள்லாம் நடைபெறும் அதை மையமாக வைத்து தான் இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? கோவில் ஓர் ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களுள் ஒன்று. அதன் புகழை பறைசாற்றும் எழுச்சியே திருவிழாக்கள். அத்தகைய விழாக்கள் நிறைந்த ஊர் திருமயிலை என்று அழைக்கப்படும் மயிலாப்பூர். இவ்வூர் சென்னை மாநகரத்தின் ஒரு பகுதி. அங்குள்ள இறைவனுக்கு கொண்டாடப்படும் பங்குனி உத்திர விழா அன்று முதல் இன்று வரை தொடர்கிறது. பங்குனி உத்திர விழா மட்டும் இல்லை, இதை மாதிரி பல ஆகம விதிப்படி பல மாதங்களில் செய்யக்கூடிய முக்கியமான விழாக்கள் எல்லாமே இன்று வரை கடைபிடிக்கப்படுகின்றது கபாலீஸ்வரர் கோயிலில். அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது பின்னாடி ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க, என்னென்ன விழாக்கள்லாம் நடைபெறும் கபாலீஸ்வரர் கோயிலில் அப்படின்னு. 114வது பக்கத்தை பாருங்கள். முதல் பெட்டி செய்தி, மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள். ஏன்னா இந்த பாட்டு வந்து பதிகத்திலேருந்து ஒரு பாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. பதிகம்னா 100 பாட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் ஞானசம்பந்தர் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் நடக்கக்கூடிய விழாக்களை எல்லாம் வரிசைப்படுத்துகின்றார். இந்த பதிகங்களில் என்னென்ன மாதத்தில் என்னென்ன விழாக்கள்லாம் நடைபெறும், இதையெல்லாம் நீ பார்க்காமல் போவியா பூம்பாவாய் அப்படின்னு அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்கிற மாதிரி அமையப்பட்டிருக்கு இந்த பதிகங்கள். அதில் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஐப்பசி கார்த்திகை மாதத்துலலாம் என்ன
பண்டிகைகள் நடைபெறும் கபாலீஸ்வரர் கோயிலில் அப்படின்னு அந்த பதிகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பதிகத்தில் ஞானசம்பந்தர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அது இன்னைக்கும் இந்த ஆண்டு கூட இதே மாதிரி எல்லா மாதங்களிலும் அந்தந்த பண்டிகைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில், சென்னை மாநகரத்தில். அதுதான் உங்களுக்கு நான் எவிடன்ஸுன்னு சொன்னேன், எவிடன்ஸோடு கொடுக்குறேன்னு சொன்னேன். வெறும் கதை, ஏதோ ஃபிக்ஷன் ஸ்டோரி, ஏதோ கதை விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் இதை கடந்து போக முடியாது. எல்லாத்துக்கும் சான்றுகள், சாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ இது என்ன சூழலில் இவர் இந்த பதிகத்தை பாடினார் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பின்னாடி இருக்குது. அதை சொன்னால் தான் இதனோட லிங்க் தெரியும். இப்போ கூட நான் குறிப்பிட்டேன், பூம்பாவாய்னு சொன்னேன். அது யார் அந்த பூம்பாவாய் அப்படின்னு உங்களுக்குள்ள கண்டிப்பாக கேள்வி எழுந்திருக்கும். அதுக்கு நான் விடை சொல்லணும்ல. பாருங்க, யாருக்காக இந்த பதிகத்தை சம்பந்தர் பாடினார், திருஞான சம்பந்தர் யாருக்காக பாடினார், யார் இந்த பூம்பாவாய் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, கதை. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நூல்வெளியை பார்த்துடலாமா? பாடப்பகுதியாக உள்ள பாடல் 2ஆம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்தில் இடம்பெற்றுள்ளது. 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களின் தொகுப்புகள். இவர் பாடல்கள் இசைப்பாடல்களாகவே திகழ்கின்றன. இப்பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டுள்ளன. மார்க் பண்ணிக்கோங்க. திருஞான சம்பந்தருடைய பாடல்களை தொகுத்தவர் யாரு? முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நம்பியாண்டார் நம்பி. மார்க் பண்ணிக்கோங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். நான் முதலே சொல்லிட்டேன், மூவர் பாடியது தேவாரம். யாரு? அப்பர், சம்பந்தர், சுந்தரர் 3 பேரும் பாடியது தேவாரம். மாணிக்கவாசகர் பாடியது திருவாசகம் அப்படின்னு நான் முதல்லே சொல்லிட்டேன். சமூகத்தின் பொருளாதார கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை, இசை தத்துவம், சமய கோட்பாடுகள் அனைத்தும் சம்பந்தர் பாடல்களில் விரவி கிடக்கின்றன. இதுதான் உங்களுடைய நூல்வெளி. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இதில் நான் சொன்ன எல்லாமே நான் உங்களுக்கு சொன்ன செய்திகள் தான். புத்தகத்தில் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். ஆனால் அது தேவையில்லை. இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போது இந்த பூம்பாவாய் யார் அப்படின்னு சொன்னால், இந்த மயிலாப்பூரில் ஒரு செட்டியார்கள் அதிகம் அப்போது அந்த காலத்தில். சரியா? வியாபாரம் அப்படின்னு சொன்னாலே செட்டியார்கள் தான் அப்போல்லாம் பெருத்த வியாபாரிகளாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பணக்கார ஒரு செட்டியாரினுடைய மகள் தான் இந்த பூம்பாவாய். சரியா? மயிலாப்பூரில் வாழ்ந்துட்டு இருந்தா. அவங்க இந்த நம்ம ஞானசம்பந்தரை பற்றி நிறைய கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு யார்? செட்டியாரே. அதில் இருந்து அவங்கள பற்றி கேட்டு 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 ஆண்டாள் மாதிரி எப்படி மகாவிஷ்ணு கிட்ட ஆண்டாள் கேட்டு 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 அவங்களுக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டதோ, காதல் ஏற்பட்டதோ, அதே மாதிரி இந்த பூம்பாவாய்க்கும் ஞானசம்பந்தர் மேலே ஒரு காதல் ஏற்பட்டுடுச்சு. செட்டியாருக்கும் ரொம்ப ஆசை, அவருக்கு தான் தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. இப்படி சொல்லியே அந்த பொண்ணை வளர்க்குறாங்க. புரியுதா? ஒரு சமயம் என்ன ஆகுது, அந்த பொண்ணு ரொம்பவும் எப்போ வருவார் அவர்கிட்ட தன்னுடைய காதலை சொல்லலாம், நம்ம ஊருக்கு எப்போ வருவார் அப்படின்னு அந்த பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கா பூம்பாவாய். ஓகேயா? இந்த ஒரு சூழலில் ஞானசம்பந்தர் அங்கே வர்றார், அந்த ஊருக்கு வரார். இதை கேள்விப்பட்டவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். செட்டியாருக்கும் சரி, இப்போ மகளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அந்த ஊரே திருவிழா கோலமாக எல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணி ஒரு விழாக்கோலம் பூண்டு இருக்குது. யாரை வரவேற்கிறதுக்கு? ஞானசம்பந்தரை வரவேற்கிறதுக்கு. அப்போ இந்த பொண்ணு போய் மலர்களெல்லாம் பறிச்சுட்டு வரலாம் அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு போன இடத்துல ஒரு நாகம் அரவம் தீண்டி, பாம்பு தீண்டி அந்த பொண்ணு செத்து போயிடுது, இறந்துடுறா. எவ்வளோ பெரிய சோகம் பாருங்க.
எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்த அந்த பொண்ணு கடைசியில் கரெக்டாக அவர் வர்ற நேரத்தில் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறான், பாம்பு தீண்டி. சொல்லொன்னா சோகம் செட்டியாருக்கு, தன்னுடைய ஒரே மகள் இப்படி செத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாம் வந்து ஞானசம்பந்தரை இந்த சோகத்தை தாக்கக்கூடாது, அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன செய்கிறாங்க, மற்ற ஈமக்கடன்லாம் செஞ்சு எரித்து அந்த சாம்பலை ஒரு ஒரு சொம்பில் எடுத்து துணியை போட்டு மூடி அவர் ஒரு மாடத்தில் அப்படியே வச்சிடுறார். எதுக்கு? அந்த ஞானசம்பந்தர் வரும்போது அவருடைய ஆசீர்வாதம் நம்ம பொண்ணுக்கு கிடைக்கணும். ஏன்னா அவர் மேலே ரொம்ப ஒரு அன்பு கொண்டு இருந்த ஒரு பெண், அதனால அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த சாம்பலை கரைக்காமல் அந்த சாம்பலை ஒரு மாடத்தில் வச்சு பாதுகாத்து வச்சிடுறார். ஒரு கால் நேரம் வருது, ஞானசம்பந்தரும் அந்த ஊருக்கு வர்றாரு. எல்லாம் வந்து ஒரு திருவிழா கோலம் பூண்ட மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே உள்ள கிராமவாசிகள் மக்கள் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லை. அப்போ கேட்குறாங்க, இவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் முகத்தில் வந்து எந்த சந்தோஷமும் இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஞானசம்பந்தர். அப்போ அங்கே உள்ள அந்த மக்கள் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்படி நடந்து போச்சு, உங்கள் மேலே உயிரையே வச்சுருந்தா பூம்பாவாய், உங்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தா, இப்படி அரவம் தீண்டி அந்த குழந்தை செத்து போச்சு, அவங்க அப்பா ரொம்ப சோகத்தில் இருக்கிறாரு, இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் உங்களை வரவேற்கணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தருக்கு மனசு தாங்கலை. உடனே நேராக அவங்க வீட்டுக்கே போகிறார், செட்டியார் வீட்டுக்கு போகிறார். போய் என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு மேலே மறைக்க முடியல செட்டியார்னால, எல்லாம் தெரிஞ்சு தானே வந்து கேட்குறாரு. ஓன்னு அழுதுட்டு அவர் காலடியில் விழுந்து அந்த செம்பை காட்டுறார், என் பொண்ணை பாருங்க பிடி சாம்பலாயிட்டா அப்படின்னு சொல்லி அழறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த செம்பை எடுத்து வச்சுட்டு அது முன்னாடி உட்கார்ந்து பதிகங்கள் பாட ஆரம்பிக்கிறார் ஞானசம்பந்தர். என்ன பதிகம் பாடுறாரு? என்னம்மா பெண்ணே, இப்படி ஒரு பிடி சாம்பலாகி போய் உட்கார்ந்துருக்க, உனக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் நடக்கக்கூடிய இந்த விழாக்களை எல்லாம் நீ பார்க்க வேண்டாமான்னு சொல்லி ஒவ்வொரு விழாவை பற்றியும் பதிகங்கள் பாடுறார். சரியா? புரியுதா உங்களுக்கு? பாடி பாடி என்ன ஆகுது, அந்த பதிகம் கடைசியில் இறுதியில் என்ன ஆகுது, எந்த வயசில் அந்த பெண் செத்தாலோ அதே உருவத்தில் அந்த செம்பை வெடித்து அது உள்ளே இருந்து அதே உருவத்தோடு மீண்டும் வருகின்றாள் பூம்பாவாய். புரியுதா? நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, அந்த 18 சித்தர்கள் இருக்காங்க, அதில் ஒரு சித்தர் தான் வந்து ராமலிங்க அடிகளார்னு சொன்னேன். இவங்க எல்லாருமே சித்தர்கள் தான்மா, சித்து வேலை தெரிந்தவர்கள் தான். சித்துன்னா ஒன்றுமே கிடையாது, அது ஒரு ஞானம், 7வது அறிவு அவங்களுக்கு அந்த ஆக்டிவேட் ஆகிடும், அவ்வளோ. அது ஒரு பெரிய ஒரு தத்துவம், அது ஒரு தனி டாபிக்குமா. நீயும் ஆகலாம் சித்தரா, எப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு நான் விடை சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் விடை சொல்கிறேன். சரியா? அது ஒரு பெரிய டாபிக்கு. யார் வேணால் ஆகலாம் சித்தரா, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும், அவ்வளவுதான் வேணும். அங்கே அவங்கெல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்து ஞானிகள் ஆனவர்கள், ஞானம் பிறந்தவர்கள். அதில் ஒருத்தர் தானே நம்ம சம்பந்தரும் இல்லையா? ஸோ அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே, உயிர் போனவங்களை திருப்பி கொண்டு வர முடியும், கால் போனவங்களை திருப்பி கால் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு தெய்வீக உலகம்னு ஒன்று இருந்தது அப்போ. ஏன்னா அப்போ வந்து அநியாயங்கள்லாம் கிடையாது, நல்லவர்களெல்லாம் வாழ்ந்தாங்க, அதனால தெய்வங்கள் நடமாடி கொண்டு இருந்தது. சரியா? சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த செம்பில் இருந்து அந்த பெண் எந்த வயதில் இறந்தாலோ அதே பருவத்தில் அந்த பொண்ணு எழுந்து வருகின்றாள். இவருடைய பதிகத்தின் மகிமை, இறைவன் உயிரை கொடுக்கின்றார் திருப்பி அந்த பெண்ணுக்கு. புரியுதா? அது அந்த எலும்பு அங்கம்னு ஒரு பேர் உண்டு, அங்கம் பூம்பாவாயின்னு ஒரு பேர் உண்டு பூம்பாவாய்க்கு. காரணம் என்னென்னா, எலும்பு மட்டும்தான், கொஞ்சம் கொஞ்சம் எலும்பு, முக்கியமான எலும்புகள் தான், அது வந்து நெருப்புலையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அழியாது. அது அப்படி எலும்பில் இருந்து அவள் வந்து திரும்பி அவள் உயிர் பெற்று வந்ததனால் அவளுக்கு அங்கம் பூம்பாவாய் என்றும் ஒரு பெயர் உண்டு. இன்னைக்கும் அந்த பெண்ணை கபாலீஸ்வரர் கோயிலில் பூம்பாவாய் சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதியில் அந்த பெண்ணை தெய்வமாக பாவித்து வணங்கி வருகின்றார்கள். இன்றைக்கும் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் பூம்பாவாய் சன்னதின்னு ஒன்று உண்டு.
இதுதான் எக்ஸாம்பிள், லிவிங் எவிடன்ஸ் நான் கொடுக்கறது உங்களுக்கு. அந்த பெண்ணைக்காகவே ஒரு சன்னதியே உண்டு மயிலாப்பூர் கோயிலில், கபாலீஸ்வரர் கோயிலில். அப்படி உயிர் பெற்று திரும்பி வருகின்றாள் பூம்பாவாய். வந்தவன் நேராக ஞானசம்பந்தர் காலில் விழுந்து வணங்கி, எனக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்க சரி, ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் உங்களை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவள், நான் உங்களை தான் மணக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஞானசம்பந்தர் என்ன சொல்லிடுறாரு, அம்மா நீ இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் உனக்கு உயிரை நான் கொடுத்திருக்கின்றேன், மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்க நீ மறுபடியும், புரியுதா? அப்போ உனக்கு நான் உயிர் கொடுத்ததனால் தந்தை ஸ்தானம் பெற்றுவிட்டேன், உரு கொடுத்திருக்கின்றேன், அதனால் உனக்கு நான் தந்தை ஸ்தானம் ஆகிவிட்டேன், நீ என்னை கணவனாக ஏற்க முடியாதுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அந்த பெண் ஒத்துக்கிட்டு சரிதான் என்று அதை ஒற்றுக்கொண்டு அது கடைசி காலம் வரைக்கும் சிவபெருமானை வணங்குவதிலும் ஞானசம்பந்தரோட வழி நடப்பதிலும் அப்படியே தன்னுடைய வாழ்நாளை கழித்து மாண்டாள். யார்? பூம்பாவாய். இதுதான் பூம்பாவாயினுடைய கதை, பின்னணி. நல்லா இருக்கா? புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம வரலாம் பாட்டுக்கு. பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் சொன்னேன்ல கபாலீஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு மாதமும் என்ன விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க இன்று வரை அப்படின்னு சொன்னல, அதில் ஒரு விழாவை பற்றி அவர் பாடிய ஒரு பாட்டை தான் உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன பாட்டு. அது பெரிய நீண்ட, நான் பதிகம்னு சொன்னேன், அப்போ 100 பாட்டு இருக்கும் இல்லையாமா, 10 பாடல்களாக, ஒவ்வொரு தலைப்பிலும் 10 பாடல்களாக 100 பாடல்கள் பாடுவது தான் பதிகம். அதில் இது இந்த தலைப்பில் திருமயிலாப்பூர் அப்படிங்கிற தலைப்பில் 7வது பாட்டாக பாடிய ஒரு பாட்டை தான் இன்றைக்கி உங்களுக்கு, அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு தான், அந்த பாட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார்? ஞானசம்பந்தர் பாடினது, பூம்பாவாய்க்காக பாடின பாட்டிலேருந்து ஒரு பாட்டை உங்களுக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறிய பாடல் தான் அது, சரியா? இருந்தாலும் நேரம் அதிகமாகி விட்டதுனால் நம்ம அடுத்த காணொளியில் அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக நடத்துகிறேன், சரியாம்மா? ஸோ இன்றைக்கி நாம் பாடத்தை இத்தோடு முடிச்சுக்கலாம். அடுத்த காணொளியில் உங்களுக்கு பாடல் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.